நாம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆலூ டிக்கி பர்கர். ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாவோ லஞ்சாவோ டின்னராவோ எடுத்துக்கலாம். இல்லை ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இப்போ அதுக்கு ஆயில் ஊற்றிட்டு க்ரீன் சில்லி, ஜிஞ்சர் கார்லிக், ஆனியன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். அதாவது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு இதெல்லாம் போட்டு பெருங்காயம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ரோஸ்டட் cumin பவுடர், அதுக்கப்புறம் கசூரி மேத்தி, கரம் மசாலா, கொத்தமல்லி தூள் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம லைட்டாக மட்டும் வதக்கிட்டு 3 வேக வச்ச உருளைக்கிழங்க போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும், லோ ஃப்ளேமில். இப்போது கொத்தமல்லி போட்டுட்டு கார்ன்ஃப்ளவர், மைதா இது நீங்கள் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா போக போட்டுக்கலாம். அவல் நான் பிரெட்க்ரம்ஸ் எல்லாம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இது போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இது கொஞ்ச நேரம் விட்டுறலாம், ஆறட்டும். இதுக்கப்புறம் பேட்டருக்காக மைதா, கார்ன்ஃப்ளவர், உப்பு போட்டுட்டு இது நல்லா ஓரளவுக்கு ஸ்லைட்லி திக்கான பேட்டரை நம்ம பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த டிக்கி நல்லா கோட் பண்ணதைய கோட்டிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப தின்னாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ நம்ம பிரெட்க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் பிரெட்க்ரம்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஆறிடுச்சு. நமக்கு ஆறினதுக்கப்புறம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக ஒட்டுற மாதிரி இருக்கும். நான் எடுத்துருக்கிறது 3 உருளைக்கிழங்கு, அதனால் நமக்கு 3 டிக்கி தான் வரும், அதாவது ஒரு கட்லெட் மாதிரி வரும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் திக்காக நீங்கள் பண்ணிக்கலாம். இதை கூட நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 1 வீக் கூட நீங்கள் வச்சுட்டு தேவைப்படும் போது எடுத்து வச்சுக்கலாம், ஒரு ஜிப்லாக் பவுச்சில் போட்டுட்டு. இப்போது நம்ம இதையே இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் டிப் பண்ணுறோம். இதுக்கப்புறம் பிரெட்க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணணும். இதையும் கோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்ல ஜிப்லாக் பவுச்சில் போட்டுட்டு நீங்கள் 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது கெட்டு போகாது. அது ஃப்ரீசரில் தான் வைக்கணும், நார்மல் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஸோ தேவைப்படும் போது பர்கர் செய்யும்போது நீங்கள் இதை எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா மயோனைஸ் சாஸ்க்காக மயோனைஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், நீங்கள் மஸ்டர்ட் சாஸ் கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணாட்டி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மயோனைஸ் ப்ரெட் மேலே தடவிட்டு அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ் கூட மேலே பண்ணிடலாம். மேலே ப்ரெட் மேலே தடவிடலாம், அதாவது ஒரு பன் மேலே. ஸோ இந்த ப்ரொசீஜர் வேணானாலும் நீங்கள் விட்டுல, பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 1 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா, ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா நான் ஆயிலில் போட்டுட்டு நல்லா சூடான ஆயிலில் போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நான் ஃப்ரை பண்ணுறேன். ஒரு சிலர் இந்த ஆலூ டிக்கி பர்கரில் அவல் ஆட் பண்ணுறாங்க. அது எதுக்காக அப்படின்னா இது எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நான் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டிருக்கனால எனக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ ப்ரெட் எடுத்துக்கலாம், நல்லா சாஃப்டான பன்னு. இதுக்கப்புறம் இதை டோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ பட்டர் போட்டோ, ஆயில் போட்டோ, நெய் போட்டோ டோஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மயோ சாஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது, அதாவது டொமேட்டோ, சில்லி இதெல்லாம் போட்டு, அப்புறம் அந்த ஆலூ டிக்கி, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா சாஸ் போட்டுக்கலாம். இது போட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோன்னா, உங்கள்கிட்ட ஆனியன் இருந்தனாலும் சரி, டொமேட்டோ, குக்கும்பர் இருந்ததுன்னா, கேப்சிகம், சீஸ் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம அந்த க்ரீன் சில்லி சாஸை இன்னொரு ப்ரெட் மேலே தடவிட்டு பன்னு மேலே நம்ம வச்சிடலாம். இதை க்ரில்லும் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக அப்படியாகவும் சாப்பிட்லாம். ஸோ இதே மாதிரியே நான் 2வது எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். நீங்கள் மல்டிக்ரெயின் ப்ரெட்டை கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதை பண்ணும்போது கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூடாக இருக்கும். நான் இது ஸ்டார்டிங்கில் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் இதிலேயே ஒரு 2 மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னா சீஸ் பர்ஃபெக்டாக மெல்ட் ஆகிடும். ஸோ அப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், அதே மாதிரியே முதல்ல மயோ போடுறோம், மயோ சாஸ். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச கிறிஸ்பியான டிக்கி, அதுக்கு மேலே கொஞ்சம் சாஸ், அதுக்கு மேலே கொஞ்சம் ஆனியன் ஸ்லைசஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ வைக்கிறோம், தக்காளி வைக்கிறோம். இதெல்லாம் ஓரளவுக்கு தின்னாகவே நீங்கள் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் வைக்கலாம், அதுக்கப்புறம் சீஸ். ஸோ இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மேக்ஸிமமே ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் எந்த டிக்கியாக இருந்தாலும் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் இது மாதிரி பண்ணலாம். சிக் பீஸ் எடுத்துக்கலாம், ராஜ்மா எடுத்துக்கலாம்.